இன்னைக்கு விலாகில நம்ம பன் வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையோட ஃபேமஸான பட்டர் பன் தான் இன்னைக்கு நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூஸ்ட் பட்டர் பன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பன்னை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி 2 சைடுமே பட்டர் வந்துட்டு தேவையான அளவு அப்ளை பண்ணிவிட்டு, பூஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு பட்டரை வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்துட்டு பன்னில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணோம்னா இன்னும் வந்துட்டு நமக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பன்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம தோசைக்கல்லை விட்டு எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி பன்னை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பூஸ்ட்டுக்கு பதிலாக ஜீனி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பூஸ்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பட்டரில் வந்துட்டு பெரட்டி எடுத்து கொஞ்சம் வந்து மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி இருக்கும்ல, அப்போ வந்துட்டு அந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 பன்னு வச்சு 2 ரெசிபி வந்து பண்ணியாச்சு. ஒன்று வந்து பூஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு சுகர். ஃபஸ்ட்டு நான் பூஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சுகருமே வந்துட்டு அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி. தேங்க் யூ.